சன்மார்க்க சான்றோர்களே, தாய்மார்களே, எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வந்தனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற பெருந்தகை முத்துஜோதி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வந்தனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இந்த இடத்துல சன்மார்க்கத்தினுடைய ஆண்டு விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு விழாவில் இங்கு பலரும் பேசுகின்ற வண்ணம் இந்த இடத்திலே நமக்கு ஒரு சேர கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இதையெல்லாம் கேட்டு மகிழ்ந்து உள்ளத்திலே நிறுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். சன்மார்க்கம் என்பது நாம் செய்த பெரும் புண்ணிய பேற்றினால் இறைவன் இந்த சன்மார்க்கத்தில் சேர்த்திருக்கிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 3 நடை சொல்லுவார்கள். ஒன்று உலக நடை, 2வது சமய நடை, 3வது ஞான நடை. இந்த உலகம், சமயம், ஞானம், இப்போ ஒரு ஞான நெறியில் தான் நாம் இருக்கிறோம். இந்த நெறிக்கு உரிய செயலினை நாம் செய்ய வேண்டும். ஒரு சன்மார்க்கின்னு சொன்னால் எப்படி இருக்கணும்? ஏன்னா உயர்ந்த, இதுக்கு மேலே உயர்ந்தது வேறு எதுவும் இல்லை. அவரே சொல்கிறார், அடக்கம், பொறுமை, சாந்தம், தயை, ஜீவகாருண்யம். இந்த 5 ஒருங்கே அமைந்து இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில். அது இல்லைன்னா வள்ளலார் பேரை சொல்லிக்கிறதுக்கு நமக்கு தகுதி இருக்குதான்னு நம்மளே யோசனை பண்ணணும். அவர் எப்படி இருப்பார், இருந்தால் எப்படி பேசுவார் நம்மக்கிட்ட, அவரை மனசில் நினச்சிக்கின்னு நாம் செயல்படணும். அப்படி செயல்பட்டால் தான் நாம் ஒரு சாது ஒரு நிலைக்கு ஒரு பக்குவ நிலைக்கு வர முடியுமே தவிர எப்பொழுதுமே அப்படியே இருந்துட்டு பிரயோஜனம் இல்லை. உலக நடைன்றது அவங்களுக்கு கவலையே கிடையாது. அவங்க உழைக்கிறது, உண்ணுவது, சாப்பிடுவது, உறங்குவது, இது தவிர எதுவும் கிடையாது. ஆனால் சமய நடைன்றது கொஞ்சம் ஒரு பொறுப்பு மேலே அறியும். இறைவனை வணங்குவது, அந்த நெறிக்கு உரிய திருநீர் அணிவது, 2வது புத்திராக்கம் அணிந்து கொள்வது, எல்லாரிடத்திலும் சிவா என்று பேசுவது, இப்படியெல்லாம் அது ஒரு நடை இருக்கிறது. ஆனால் சன்மார்க்கத்தில் ஒரு நடைன்றது தான், அதான் ஞானம். இந்த ஞானம் என்பது உயர்ந்த சொல். அந்த உயர்ந்த சொல் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஞானத்துக்கு மேலே எதுவுமே கிடையாது என்பது தான் என்னுடைய கருத்து. பெரிய நிலை பெருமான் சொல்கிறார். அந்த பெரிய நிலையை அடையறதுக்குத்தான் நாம் ஒரு சன்மார்க்க சங்கம் அதில் இணைந்து இருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த சன்மார்க்க சங்கத்தில் ஆர்வம் காட்டணும். ஒரு 2 நாளைக்கு முன்னே ஒரு அம்மையார் திருவொற்றியூர், அவர்கள் நான் பேசியது அப்படியே தொகுத்து சொன்னார்கள். அப்படி சொல்லும்போது எனக்கே ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்கள் தான் சொன்னாங்க, நினைப்படுத்தினாங்க, உலக நடை, சமய நடை, ஞான நடை என்று. அதனால் இந்த ஞானத்துக்கு உரிய சன்மார்க்கத்தை நாம் எப்படி அதில் அடையக்கூடும் என்பதை பெருமான் 2 வழி சொல்லியிருக்கிறார்.
சைவத்தில் 4 படிகள் சொல்லப்பட்டது. ஆனால் வள்ளல் பெருமான் 2 தான் சொல்லியிருக்கிறார். ஒன்று ஜீவகாருண்யம், 2வது சத்து விச்சாரம். நிறைய சங்கங்கள் ஜீவகாருண்யம் செய்யுது, சாப்பாடு போடுறாங்க. ஆனால் சத்து விச்சாரன்றது கிடையாது. இப்போ பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ நேற்றைய தினம் என்னிடத்துல தாமோ எழிலரசு அமைச்சருடைய சகோதரர் அவர் குழுங்கெல்லாம் வந்தாங்க என்னை பார்க்கணுன்னு. அப்போது 3 விதமாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று ஏபிசி அப்படின்னு. ஏ என்பது இது மாதிரி ஜீவகாருண்யம் செய்கிறவர்கள், அன்றாடம் செய்கின்றவர்கள், சத்து விச்சாரம் செய்கின்றவர்கள், அவங்க ஏ கிரேட். பி கிரேடு என்பது மாதத்தில் 1 நாள் செய்கின்றவர்கள், அது பி கிரேடுன்னு சொல்கிறார். சி கிரேடு என்பது தைப்பூசத்தோடு தைப்பூசத்தை விழா நாட்கள் செய்வது மட்டும்தான். இப்படி இருக்கிறாங்க உலகத்தில். ஆனால் இதனால் நமக்கு தான் நஷ்டம். இறைவனை நாம் எப்படி அடைய வேண்டும் என்ற அந்த உறுதிப்பாடு நம்மகிட்ட இல்லை. அந்த உறுதிப்பாடு நம்மகிட்ட இருந்தாக்கா எப்படி இருக்கலாம், வாழலாம். நேற்றைய தினம் 2 பேர் பூனாலிருந்து கேட்டாங்க, பாடம் கேட்குறாங்க. இங்கே போன வருஷம் இங்கே வந்தவர் தான் அப்படின்னு சொன்னார். அவர் வாதனை மாண்டார் மாண்பு ஒழிலொடுக்கம், அது ஒரு 4 பாட்டு நேற்று 4 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் நடந்தது. ஏன்னா அந்த ஆர்வம் அவருக்கு முழுமையாக இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் பார்த்துருக்கேன். மொத்தமாக ஒரு மாதத்தில் ஒரு 150 பேர்கிட்டையும் பழகி இருக்கிறேன். ஆனால் அவர்களெல்லாம் இந்த நுண்மையான கருத்துக்களை ஆய்வு பண்ண மாட்டேன்றாங்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப கடினம். வள்ளலாருடைய பாடல் எளிமையாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. எல்லாருடைய சாராம்சமும் அதில் அப்படியே நுழைச்சிருக்கிறார். வேதாந்தம், சித்தாந்தம், ஒடிவில் ஒடுக்கம். ஏன்னா அது படித்தவர்களுக்கு தான் அதில் எவ்வளோ. நான் முதல் வேதாந்தம் தான் ஒரு 4-5 ஆண்டுகள் கற்றதுனால எது கடினமோ அதுதான் கற்றேன். அதனால தான் இப்போது கொஞ்சம் எளிமையாக இருக்குது படிக்கிறதுக்கு. ஆனால் அதெல்லாம் எளிமைப்படுத்தி நமக்கு வள்ளல் பெருமான் இதெல்லாம் கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னால் இவரை போல ஒரு குரு நமக்கு கிடைப்பது அரிது. இவரை குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த குருவை எப்போதுமே நினைக்க வேண்டும். அப்படி நினைத்தாலே ஒழிய நம்முடைய அறிவு விளங்காது, சித்தி பெறாது. எவ்வளவும் பாடுபடுறது எதுக்குன்னா ஜீவகாருண்யம் செய்கிறோம், சத்து வச்சா எதுக்குன்னா நம்முடைய அறிவு ஒரு படி மேலே ஏற வேண்டும் என்பதற்கு தான். அப்படியே இருந்ததுன்னா பிரயோஜனம் இல்லை. கல்லும் நாமும் ஒன்று தான். அதனால் நாம் அனைவரும் வள்ளலார் சொன்ன ஒரு நெறியில் மொத்த பாடலும் படிக்க வேண்டாம். ஒரு 10 பாடல் படித்து அதனுடைய பொருளை உணர்ந்து அதன்படி நாம் நடப்போமேயானால் இதை விட சிறந்தது வேறு எதுவுமே இல்லை. சரிதா? அகவலில் கூட எவ்வளோ அற்புதமாக கொடுத்துருக்கிறார். சீருற அருளாம் தேசுர அழியா பேருற என்னை பெற்ற நற்றாயே. இதில் 3 தேகத்தை சொல்கிறார். சீருற அது சுத்த தேகத்தை சொல்கிறார். சீருற அருளாம் தேசுர தேஜஸ் ஒளி வடிவு, அழியா பேருற ஞான வடிவு. அப்போது அழியா நிலை நாம் பெறணும்னா ஞானத்தை தான் நாம் கை கொள்ள வேண்டுமே தவிர, அதுக்கு தான் 2 கண்ணு கொடுத்துருக்கார் நமக்கு. ஜீவகாருண்யம், சத்து விச்சாரம். சத்து விச்சாரன்னும் போது ஒருத்தர் சொல்கிறது அப்படியே கேட்டுக்கின்னு போகிறது இல்லை.
கேள்வி கணைகள் தொடுத்துக்கினே இருக்கணும். அப்படி தொடுக்க தொடுக்க தான் நம்மளுடைய அறிவு விளக்கம் வரும். அப்படி கேள்வி கேட்காத மந்தமாக உட்காந்துட்டாக்கா சொல்கிறவங்களுக்கும் பயன் இல்லை, கேட்குறவங்களுக்கும் பயன் இல்லை. எவ்வளோ காலம் நம்ம கேட்டுக்கினே இருக்குது? உணர்வு இல்லாத எங்கள் சங்க அன்பர்கள் கொஞ்சம் நிறைய முடுக்கி விடுவேன், ஒன்று கூட தேரல. ஐயா எனக்கு வயசாகுது, அடுத்தது யாருன்னா வாங்க நீங்கள் நடத்துங்கன்னா அவரவர்கள் நிறைய கதை சொல்கிறாங்க, நமக்கு அது புரியல. அதனால் அது மாதிரி நாம் இதுலேயே ஈடுபட்டு வந்தாக்கா உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த உலகப்பற்று நீங்கும், குடும்பப்பற்று நீங்கும். நீ நீக்க வேண்டாம், இந்த ஆகாரம் அந்த ஆகாரன்றதெல்லாம் கூட நீங்கிடும். அது தானாக விட்டுடும் உங்களை விட்டு. நீ என்னென்ன பிடிச்சி வச்சிருக்கிறியோ அதெல்லாம் தானாக கழண்டிடும். அதுக்கு தான் ஞானம் தேவை. அந்த ஞானத்தை அடையணும்னா ஒரு குரு இல்லாத ஞானம் சித்திக்காது. அந்த குரு தான் நம்முடைய சன்மார்க்கத்தில் வள்ளல் பெருமான் தான் குருவாக. அதனால் அந்த வள்ளல் பெருமானை குருவாக நினைத்து அந்த அருட்பாவை தினந்தோறும் உணர்ந்து உணர்ந்து பார்க்கின்ற போது தான் அதனுடைய பொருள் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். பொருள் இல்லாத படித்து பிரயோஜனமே இல்லை என்ன கேட்டால். சரிதா? முதல் ஸ்டேஜ் ஏதோ படிக்கிறோம், அது தேவையில்லை, படித்து முடிச்சிட்டோம். ஆனால் அடுத்த ட்ரிப்பு படிக்கும்போது இது என்ன பொருள் கேட்கணும். கேட்டு 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 தெளிந்த பிறகு தான் நம்முடைய அறிவு தெளிவு ஏற்படுமே தவிர இல்லைன்னா தெளிவு ஏற்படாது. அப்படியே தான் நாம் இருப்போம். ஆகவே நீங்களெல்லாம் நாமெல்லாம் அறிவு தெளிவு உடையவர்களாக மாற வேண்டும் என்பது தான் என்னுடைய அன்பான கருத்து. நீங்கள்லாம் ஏற்று இந்த சன்மார்க்கத்தில் இருந்தது போல் இல்லாமல் இன்னும் ஒரு மேல் படி ஏறி பல விளக்கங்கள் கேட்டு நாம் தெளிவடைய வேண்டும் என்று சொல்லி இந்த தலைமை பொறுப்பை எனக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இப்பொழுது அதில் தலைமையினாலுமே ரொம்ப சங்கடம் எதுன்னா அது தலைமை தான். பேசிட்டு பேசாத போயிடலாம், 4 பேரோடு உக்காந்துன்னு பேசலாம். இது ஜெயிலில் போட்டு அடைச்சி வச்சுக்கிற மாதிரி எங்கேயும் அங்கேயும். அதனால் ஒரு தலைமைன்றது ஒரு சிறப்பு தான், இருந்தாலும் அது ஒரு இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் நம்ம இஷ்டமாக பேச முடியாது. ஏன்னா டைம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த டைமுக்குள்ளே நாம் ஒவ்வொருத்தரும் அடக்கிறதுன்னு இருக்குது பாருங்கள், ரொம்ப கடினம். அதுவும் சன்மார்க்கத்தில் இருந்தாக்கா அவங்கள அடக்கிறதே ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்பர் நன்றி உரை சொன்னாங்க. அவர் பக்கம் பக்கமாக எடுத்துன்னு 1 மணி நேரம் நன்றி உரை சொன்னார். நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்கன்னார். நிறுத்தியா அப்படின்ட்டார். அப்போ தான் அவர் அப்போடு நிறுத்தலை. இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கார், ஒரு சைவத்தில். ஏன்னா நான் எல்லாத்துலேயும் கொஞ்சம் தொட்டுக்குவேன். எல்லாரும் எனக்கு அன்புடையவர்கள். காஞ்சிபுரத்தில் சைவ அன்பர்கள்லாம் எனக்கு அப்படி இன்னைக்கு கூட காலையில் வந்தேன் பஸ் ஸ்டாண்டு. எல்லோரும் பெண்கள்லாம் ஐயா எங்கே கிளம்புறீங்க காலையில், இது மாதிரி ரொம்ப நன்றிங்க. அவங்க ஜவாது மலைக்கு போகிறாங்க, அங்கே நிகழ்ச்சி. ஆக இப்படிப்பட்ட அன்பர்கள்லாம் நிறைய இருக்காங்க. நம்ம சன்மார்க்க அன்பர் நல்ல சிந்தனையோடு இருக்கணும், நல்ல அறிவோடு இருக்கணும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அவர்களுக்கு நன்றி சொல்லி இப்பொழுது அவர்கள் தொகுத்து வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.